ஏபிஎஸ் சோலார் டெக் கூட இணைந்துள்ள விவசாய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தருமபுரி மாவட்டம் தாசரளி பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 ஏக்கருக்கான பாசனத்துக்கு ஒரு 700 அடிக்கு டெக்ஸ்மோ மோட்டர் போட்டு கொடுத்துருக்குறோம். தண்ணியோட ப்ரெஷர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. மோட்டார் பார்த்திங்கன்னா டெக்ஸ்மோவில் 40 ஸ்டேஜ் மோட்டார், கப் டைப்புன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் மோட்டார் பார்த்திங்கன்னா 5 HP மோட்டாரு, 3 பேஸு டெக்ஸ்மோ அக்வாடெக் மோட்டாரு. இதில் பார்த்திங்கன்னா காலம் பைப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஆசீர்வாத் பைப்பு யூஸ் பண்ணியிருக்கிறோம். கேபிள் பார்த்திங்கன்னா ஃபினோலக்ஸ் கேபிள். இது கப் டைப்புன்னு சொல்லுவாங்க. இது 800 அடி வரைக்கும் வேலை செய்யும். நம்ம 700 அடி தான் நிறுத்தியிருக்கிறோம். நல்ல ப்ரெஷரு தாராளமாக பார்த்திங்கன்னா சோலாருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. வேணுன்றவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஆசீர்வாத் பைப்பு 1.25 இன்ச்சில் போட்டு கொடுத்துருக்குறோம். ஏன்னா 800 அடி வரைக்கும் இறக்க போகிறாங்கன்றதுனால நம்ம 1.25 இன்ச்சில் நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். இதுதான் அந்த லேண்டு. பேனல் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 150 அடி தூரத்தில் போட்டிருக்குறோம். மோட்டார் எல்லாமே இறக்கிறதுக்கு தயாராகிடுச்சு. சோலார் பார்த்திங்கன்னா ப்ரீமியர் பேனல், அதாவது பார்த்திங்கன்னா ப்ரீமியரில் 585, அதாவது டாப்கான் மாடல் பேனல் பார்த்திங்கன்னா டபுள் சைடு கிளாஸ் வர மாதிரி இருக்கும். இது டாப்கான் மாடல்னு சொல்லுவாங்க. நம்ம கஸ்டமர் பார்த்திங்கன்னா நமக்கு ஹை ரேஞ்சில் ஈல்டு இருக்கணும், நல்லா தண்ணி ஓடிட்டுருக்கணும் அப்படின்னு கேட்டதுனால 12 பேனல் போட்டு நம்ம அமைச்சு கொடுத்தோம். பாருங்கள் மோட்டார் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. பேனல் ஒர்க் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே மோட்டார் பைப்பு கேபிள் எல்லாமே நாமளே இறக்கி கொடுத்துருக்குறோம். ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்டில். பேனல் இன்ஸ்டாலேஷனு ட்ரைவ் பார்த்திங்கன்னா எப்பயும் போடுற மாதிரி யூடிஎல்ல 10 HP ட்ரைவ் பண்ணி கொடுத்துருக்குறோம். நம்ம விவசாய மக்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டிசி மோட்டார் நல்ல தண்ணி ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, கம்மியான பேனலில் 9 பேனலில் 8 பேனலில் ஓடுது, 3 HP போட்டாவே 5 HPக்கான தண்ணி வருது. எல்லாம் ஓகே, எல்லாம் வாஸ்தவம் தாங்க. இப்போ பாருங்கள் இது நம்ம அங்கே போட்டு கொடுத்துருக்குறோம். இன்னையோட நம்மளோட வேலை முடிஞ்சது அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா ஒர்க்கு நம்ம முடிச்சுட்டு வந்தால் கஸ்டமருக்கு எப்போயுமே பிரச்சனையே வரக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இப்போ டெக்ஸ்மோ மோட்டார் போட்டுருவோம். சோலாரில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏசி மோட்டார் எப்போயுமே காயில் போகாது. ஏன்னா லோ வோல்டேஜ் பிரச்சனை இந்த சோலாரில் கிடையாது. அப்போது நம்ம இந்த மோட்டார் சஜஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த மோட்டாரில் லோ வோல்டேஜ் கட் ஆஃப் பண்ணி கொடுத்துட்றோம். அது காயில் மேக்ஸிமம் ஃபால்ட் ஆகாது. அப்படியே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து ஃபால்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு லோக்கலில் ஒரு மெக்கானிக்கு கூப்பிட்டு நீங்கள் காயில் கட்டிக்கலாம். ஆனால் டிசி மோட்டார் அந்த மாதிரி உங்களால் பண்ண முடியாதுல்ல. இப்போ டிசி மோட்டார் போட்டுறீங்க, எங்களவே கூப்பிடணும், அன்றைக்கி நாங்கள் சொல்கிறது தான் ரேட்டு. அந்த மாதிரியே இல்லாமல் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணுற மாதிரியான சோலார் தான் நம்ம அமைச்சு கொடுக்குறோம். மற்றபடி ட்ரைவ்லேயோ இல்லை பேனல்லையோ உங்களுக்கு மேக்ஸிமம் பிரச்சனைகள் எப்போவுமே வராது. அப்படி எப்போது வரும்போது நம்ம கரெக்டாக சர்வீஸ் ப்ரொவைட் நம்ம கரெக்டாக கொடுத்துட்றோம். எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் நம்ம தமிழக மக்களாக இருக்கட்டும், இந்திய விவசாயிகளுக்காக இருக்கட்டும், யார் நம்ம வீடியோவை பார்த்தாலும் நம்ம சொல்கிற ஒரே ஒரு விஷயம், முடிஞ்ச அளவுக்கு ஏசி மோட்டாராக போட்டுக்கோங்க. ஏசி மோட்டார் போட்டுட்டால் ஃப்யூச்சருக்கு லைஃப் லாங் பிரச்சனை கிடையாது. பாருங்கள் தண்ணி இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்குது. வேணும்னு தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அமைச்சு கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.